வணக்கம் தலைமைகளே. சுய சிந்தனை அற்ற எடுப்பார் கைப்பிள்ளைகளான கோமாளி கூத்தாடிகளின் கூத்துக்கள் மற்றும் அவர்களின் ஆக்கிரமிப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் மேல தொடர்ச்சியாக நடக்கிறது. ஒரு 3 தினம் முன்னால கூத்தாடிகளை பற்றி பேசியிருந்தேன். இதுவரை நான் பேசிய பதிவுகளிலேயே அதிகமான கமெண்ட் வந்த பதிவு அதுதான். இன்னைக்கு வரைக்கும் என்னால் பதில் போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பதில் போட்டிருக்கேன். 37K ஓடியது அதை தாண்டி ஓடிய பதிவுகள்லாம் இருக்கு. ஆனால் அதிகமான கமெண்ட் வந்தது இந்த கூத்தாடிகளை பற்றி நான் பேசியதுதான். இராணுவத்தை பற்றி பேசும் வாயால், ஆயுதங்களை பற்றி பேசும் வாயால், தமிழ் போராளிகளை பற்றி பேசும் வாயால், இந்திய இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் பற்றி பேசும் வாயால், இந்த கூத்தாடிகளை பற்றி பேசுவது ஒரு வாழை இலையில விருந்து வச்சு அதற்கு இடையில ஒரு நரகளை வைத்தது போல இருக்கு. அவமானமாக தான் இருக்கு எனக்கு பேசுறதுக்கு. என்றாலுமே அவர்கள் நம் மீது செய்யும் ஆக்கிரமிப்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி உலகத்திலேயே தமிழ்நாடு தான் கூத்தாடிகளை ஆட்சி செய்ய வைக்கும் மாநிலம் என்று நான் படித்த உடனேயே உண்மையாகவே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ள போனேன். அதனால இந்த கூத்தாடிகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து, சுய சிந்தனை அற்றவனின் ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதை என்னுடைய பங்கு சிறிதளவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய பார்வையில் சுய சிந்தனை அற்ற இந்த கோமாளி அவனை உயர்ந்த பிறவி என்று நினைத்துக் கொள்வதும், அவனை நாம் என்னமோ ரசிக்க பிறந்தவர்கள் என்று நம்மை நினைத்துக் கொள்வதும் தான் இந்த பைத்தியம். கோமாளி ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் மக்களை நாய்களோடு ஒப்பிட்டு பேசினதுக்கான காரணம், அவனே பட்டம் கொடுத்துக்குவானுங்க. அவனை மாஸ்டர்மா, சூப்பர் ஸ்டார்மா, உலக நாயகன்பா, தளபதிமா, தளம்பா. ஒரே பெயர்ல அவங்கள கூப்பிடலாம், கூத்தாடிகள் அல்லது கோமாளிகள் என்று கூப்பிடலாம். அந்த வார்த்தைக்கு மட்டுமே அவர்கள் பொருத்தமாக இருப்பார்களே தவிர மேற்சொன்ன வார்த்தை எதுவுமே அவனுக்கு பொருந்தாது. தளபதி என்று நம்ம அழைக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி நடக்கும்போது தளபதி என்று பெயர் வந்தது. நம்முடைய நாடு இருக்கு, இன்னொரு நாடு நம்ம மீது போர் தொடுக்கிறது, நமக்கு பிரச்சனை கொடுக்கும் போது நமது இராணுவத்தை வழிநடத்தி சென்று மாபெரும் வெற்றியை பெற்று கொடுத்தது அல்லது அந்த எதிரி தேசத்தை பிடித்து கொடுத்தவரை மன்னர் தளபதி என்று அழைப்பார். இராணுவத்தில் தளபதிம்பாங்க பிடிச்சு கொடுக்கும்போது. இவனுக்கு என்னத்தை பிடிச்சு கொடுத்தாங்கன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆனால் இவனுங்களே மாஸ்டர்பானுங்க, ஸ்டார்பானுங்க, என்னென்னமோ பேசிட்டு இருப்பானுங்க. அவர்களை உயர்ந்த பிறவி நினச்சிக்கிறது தான் அவங்களுடைய கிறுக்குத்தனம். இவனுங்களை பம்பரத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். சாட்டை இல்லாத பம்பரம் அப்படிம்பாங்க. இவனுங்க ஒரு பம்பரம் போலதான். பம்பரம் சுயமா நிக்க கூட தெரியாது. பம்பரம் பார்த்தீங்கன்னா அது கீழே படுத்து கிடக்கும், அது எப்பவுமே ஃப்ளாட்டா இருக்கும், அதனால நிக்க முடியாது. ஒருவர் அதை கையில் எடுத்து அந்த கயிறின் மூலமாக சுருட்டி விசையை கொடுக்கும் போது தான் அந்த பம்பரம் வேகமாக சுழரும். அந்த ஒருவர் என்பவர் இயக்குநராக இருப்பார். அவருடைய அறிவை பயன்படுத்தி அவருடைய சிந்தனையை அவனோட சொல்லி நடிக்க வைப்பார். அவனுக்கு பம்பரத்துக்கு ஒப்பானவன் தான். இயக்குனர் இல்லை, பிற ஆள் இல்லைன்னா அவர்களால் சுயமாக நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கேடு கட்டவன் தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது உண்மையாகவே எரிச்சலை தருது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அரசு என்பது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்தந்த அரசு அந்த அரசின் கீழ் வாழும் மக்களை அவர்கள் வாழும் வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ வைப்பாங்க. அப்படிப்பட்ட செய்திகளை மட்டுமே அந்த மக்களுக்கு திணிப்பாங்க. அதை எதிர்த்து பேசும் நபரை இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, அந்த நாடுகள் வாழ்க்கை அப்படி இல்லைங்கிற மாதிரி பேசுவோம். நீங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற நாடு சோமாலியா. உங்களை கேட்டால் நீங்கள் என்ன நம்பீங்க? சோமாலியாவில் சோறு இல்லை நம்பீங்க. அதை தாண்டி சோமாலியா பார்த்தது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். 2-3 புகைப்படத்தை வைக்கிறோம் பாருங்கள். அதை தாண்டி நீங்கள் சோமாலியாவில் போய் பேசுனீங்கன்னா சோமாலியா மக்கள்கிட்ட என்ன புரிதல் இருக்குன்னா, அங்கே வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. அதை தாண்டி உலகத்தில்
அதற்கடுத்த வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. அரசுகள் அப்படிதான் ஒரு எண்ணத்தை நம்ம மேல திணிச்சுட்டே இருப்பாங்க. அதை தாண்டி சிந்தனை உள்ள செயல் வீரனை நமக்கு தலைவனாக நம்மை ஆட்சி செய்ய வைக்கும்போது தான் உண்மையான ஒரு சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமே ஒழிய, அப்படி இல்லாம கூத்தாடிகளை ஆட்சி செய்ய வச்சோம்னா கற்பனைகளில் தவறான புரிதல்களில் நம்ம ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்றோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க, இங்கே நம்ம சண்டைக்கே போகிறதில்ல, சண்டைகள் அல்ல, சண்டைகள் அற்ற போர்களற்ற வாழ்க்கை வாழ்றோம்னு பேசுறீங்க. பிற நாடுகளில், அதாவது போர் புரியும் நாடுகளில் நடக்கும் சண்டைகளில் மரணம் அடைபவர்களை தாண்டி இங்கே சாலை விபத்தில் மரணம் அடைவாங்க. உண்மையாகவே அப்படிதான் கணக்கு இருக்கும். இப்போ இஸ்ரேல் சண்டை போடுறாங்க, லெபனான் கூட சண்டை போடுறாங்க. 3 மாசத்துல 32 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே அதை தாண்டிய கொலைகள், பாலியல் வன்முறை நடந்திருக்கு. அதாவது அங்க சண்டையில 32 பேர் கொல்லப்படுறாங்க. இங்க அதை தாண்டி கொலைகள், பாலியல் வன்முறை கொலைகள் நடந்திருக்கு. ஆனா நம்ம என்ன நம்போம், அவங்க சண்டை போடுறாங்க, நம்ம சண்டை போடலம்போம். வெளியே சென்று பார்த்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை முறை நமக்கு புரியும். நமக்கும் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு, நம்ம எப்படி நம்மை மூளை செலவை செய்து அதை தெரியாமல் பார்த்து கொள்கிறான் புரியும். இதெல்லாம் பேசணும் அப்படின்னா இவனுக்கு என்ன பண்ணா பைத்தியக்காரன் மாதிரி கை கூலிம்பாங்க, தேச விரோதிம்பாங்க. நான் அப்படி சொல்ல வரல. அந்த வாழ்க்கை நீங்களும் வாழ வேணுங்கிற. பல ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்ரேலில் வாழ்ந்திருக்கேன். பல ஆண்டுகள் முன்னால 6 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஒரு இஸ்ரேலை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கங்க. அங்கே இருக்க வாழ்க்கை முறை பற்றி. எந்த வீட்லையுமே நீர்நிலை தொட்டி இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கிறோம் அல்லது தொட்டிகள் கட்டுறோம் இல்லையா, அதை போன்ற தொட்டிங்கிறதே இஸ்ரேலில் கிடையவே கிடையாது. ஆனால் 24 மணி நேரமும் 365 நாட்களும் மிக அழுத்தமான தண்ணீர் பைப்பில் வரும். நீங்கள் திறந்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வரும். தொட்டிங்கிறதே கிடையாது. 6 வருஷம் இருக்கேன். 2 அல்லது 3 முறை மின்சார தடையை அனுபவித்தேன். அதுவுமே அந்த மின்சாரம் பராமரிப்பு கட் பண்ணுறக்கு 3 மாதம் முன்னாலே சொல்லி மன்னிப்பு கட்டுருவாங்க அரசாங்கத்தில், நாங்கள் நிறுத்த போகிறோம்னு சொல்லி. 6 வருஷத்தில் 3 முறை அதிகபட்சமாக மின்சாரத்தை நிறுத்தி பார்த்துருக்கேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சம்பளம் வந்து தனிங்க. எங்களுக்கு சம்பளம் தனியாக டாலரில் கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு 400 ஷேக்கல் தருவாங்க. சேக்கல் அப்படின்னா அவங்க பணம், நம்ம ரூபாய்ங்கிறோம். 400 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபாய் தருவாங்க. நாங்கள் 4 நண்பர்கள் இருப்போம் அறையில், எல்லாமே நண்பர்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த 400 ரூபாயை எல்லாருமே டப்பாக்களை போட்டு வச்சுருப்போம். எப்போ வேணாலும் எங்கள் 4 பேருக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். அந்த மாதம் பூராமே 3 நேரமும் கறி, அதாவது நான்வெஜ் தான் இருக்கும். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பாலாடை கட்டிகள், இந்த வெண்ணெய்கள், ஜாம், இப்படி ஐஸ்கிரீம், சாக்லேட், எப்பவுமே கறி, இப்படி உயர்ந்த, இங்கே எப்படி சொல்கிறாங்க, உயர்ந்த விலையில் இருக்கு பார்த்தீங்களா. சராசரியாகவே நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம். ஒரு மாதம் பூரா சாப்பிட்டாலுமே 400 ரூபா மிச்சம் இருக்கும். உங்களால் நம்பவே முடியாது. இன்னைக்கு வந்து ஒருவேளை அவங்க 1000 ரூபா தரலாம் இன்னைக்கு மதிப்பாக்கும்போது. நம்மால் 1000 ரூபாய்க்கு நீங்கள் பால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் ஒரு 5 லிட்டரில் கேனில் வரும். அவ்வளவு கெட்டியாக இருக்குங்க. பால், டீ எல்லாமே ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்டாலே எங்களுக்கு 400 ரூபா செலவாகாது. விலைவாசியை இப்படி ரொம்ப கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்போதான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். நாங்கள் சரக்கடிக்கிறது, சிகரெட் தனி, அதுக்கு வந்து எங்கள் சொந்த காசு செலவு பண்ணுவோம். சாப்பாட்டிற்கு பொதுவான காசு செலவு பண்ணுவோம். அங்கே நான் குடித்தது இதெல்லாம் சொல்ல, அதாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வாழ்க்கை முறை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சிகரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்ல் போகிற சிகரெட் தான் குடிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இந்தியாவில் அதை பார்க்கல. குடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஜானி வாக்கரில் ரெட் லேபிள்ங்கிற பார்த்தீங்களா, அதுதான் சராசரி நாங்கள் குடிக்கிறது. இத்தனைக்கும் நாங்கள் வேலை செஞ்சவங்க தான். அதை தாண்டி ஜாக் டேனியல் நாங்கள் குடிப்போம். இங்கே எலைட் ஷாப்பில் மட்டும்தான் அது இருக்குது. கேட்டால் 5000 ரூபாங்கிறாங்க. நான் என்னோட கற்பனையில் கூட இந்தியாவில் என்னால் வாங்க முடியல. அங்கே எப்போவுமே ஜாக் டேனியல் தான், எப்போவுமே ஜானி வாக்கர் தான், எப்போவுமே மார்ல்போரோ சிகரெட் தான்.
எந்நேரமும் சாப்பாடு இப்படி தான் இருக்கும். இந்த டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரியா பொய்யான பொருட்கள், டூப்ளிகேட் பொருளோ இரண்டாம் தர பொருள் என்பதோ இஸ்ரேலில் கிடையவே கிடையாது. செகண்ட் காப்பி அல்லது டூப்ளிகேட், இது ஐஃபோன்லேயே டூப்ளிகேட்டுங்க, இது இந்த சிகரெட்டில் செகண்ட் காப்பி, இதை போல ஒன்று அங்கே கிடையவே கிடையாது. இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திப்பாங்க. அதை நாங்கள் பார்த்துருக்கேன். மதிய உணவு நாங்கள் வேலை செய்யும்போது கேன்டீன் போவோம். தொழிலாளர்கள் சாப்பிடும் கேன்டீன் அது. சுத்தமாக 60க்கு மேற்பட்ட வகை சாப்பாடு வகை வச்சுருப்பாங்க வரிசையாக. நம்ம தட்டு எடுத்துகிட்டு பிடிச்சது என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கலாம். காய்கறிகளை பலவிதமாக கட் பண்ணி பலவித காய்கறி சேலட் மூலியமா வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே சேலட்னு சொல்கிறோம், வச்சுருப்பாங்க. பழங்களை அதே போல் பல வகை பழங்களை வச்சு சேலட்டாக வச்சுருப்பாங்க. நிச்சயமாக ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க, நிச்சயமாக கேக் வச்சுருப்பாங்க, பல வகை கறிகள் வச்சுருப்பாங்க, பல வகை அரிசி உணவுகள் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக ரொட்டி வச்சுருப்பாங்க, சூப் வச்சுருப்பாங்க. 60க்கு மேற்பட்ட உணவு வகைகள் அங்கே இருக்கும். தேவையானவற்றை நம்ம தட்டில் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனால் போய் சாப்பிடலாம். தொழிலாளர்கள் சாப்பிடும் முறையே அப்படிதான் அங்கே இருக்கும். சாப்பிடும்போது செல்ஃபோன் பேசினா சொல்லுவாங்க. அன்றைக்கே அங்கே செல்ஃபோன்லாம் இருந்துச்சு. யார் செல்ஃபோன் பேசினாலும் சரி, சாப்பாடு பரிமாறுபவர் செல்ஃபோன் வேண்டாமே, நிம்மதி நீங்கள் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். அங்கே இருந்த காலகட்டத்தில் புகை, ஸ்மோக் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இந்த வாகன புகை நான் பார்த்ததே இல்லை. வேகத்தடைய நான் பார்த்ததே கிடையாது. சாலைகளில் குண்டும் குழி என்பது அவர்களுக்கு என்ன என்றே தெரியாது. தெருச்சண்டையை ஒரு நாளும் பார்த்ததில்லை, வாய்ச்சண்டையை ஒரு நாளும் பார்த்ததில்லை, குப்பைகளை பார்த்ததே இல்லை. குப்பையை நான் பார்த்ததே இல்லை. அதாவது தெருக்கல்ல குப்பை போறதுக்குன்னே அழகாக தொட்டி செஞ்சுருப்பாங்க. குப்பை தொட்டியில் போடுவோம். தினம் 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 வாகனம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வாகனம் தான் வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த குப்பை தொட்டியை தூக்கி குப்பையை போட்டு திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற பூனைகள் அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு சிறிய நாய்கள் தோட்டத்தில் பூனைகள் இருக்கும். அவ்வளோ பெரிய கொழுங்கிற பூனை ஒவ்வொரு குப்பை தொட்டிக்குள்ளேயும் 10 பூனையாவது உள்ள இருக்கும். குப்பை தொட்டிக்குள்ள அவ்வளோ ஆரோக்கியமான அங்கே உணவு இருக்கும். தெருக்கல்ல குப்பையே பார்க்க முடியாது. நான் இஸ்ரேல் போனப்ப என்னை வரவேற்க ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, யூவால் இஃப்டக் அவருடைய பெயர். என்னை கூப்பிட வரும்போது எனக்கு ஒரு காஃபி பப்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை நான் அங்கேயே போட்டேன். என்னுடைய வழக்கப்படி நான் போட்டேன். அவர் எஞ்சி அந்த பேப்பர் எடுத்து குப்பை தொட்டில் போட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்னடா இதெல்லாம் போய் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்படி இருக்காங்க. சாலை இப்போ இந்த டெலிஃபோன் ஒயர் தொங்குது பார்த்தீங்களா, பார்த்ததே இல்லை. மின்சார ஒயர் தொங்குது பார்த்தீங்களா, அப்படி நான் பார்த்ததே இல்லை. சாக்கடைகளை நான் பார்த்ததே இல்லை. இஸ்ரேலுக்குள்ள நான் சாக்கடையே பார்க்கல. ஆனால் அனைத்து கழிவு நீரும் அனைத்து நீரும் பக்காவாக போகும், ரொம்ப பக்காவாக போகும், எந்த தடையுமே இருக்காது. கொசு மூட்டைப்பூச்சி என்று ஒன்று அங்கே கிடையவே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆலிவ் மரங்கள் பிற மரங்கள் இருக்கும். 20 அல்லது 30 வீட்டுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பூங்கா வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா வயதான தம்பதிகள் அந்த பூங்காவில் உட்காந்து ரசித்து பேசுறதை நான் பார்த்துருக்கேன். மிக அழகாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே முன்னாடி தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது புற்களால் தோட்டம் மாதிரி வச்சு ஓரத்தில் டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. குடும்பத்தினர் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி அனைத்து அந்த தோட்டத்துலையுமே. நீங்கள் வீடுனோடனே பிரம்மாண்ட வீடை கற்பனை பண்ணாதீங்க. ஒரு 2.25 சென்ட் 3 சென்ட் தான் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் அனைத்து வசதியும் பண்ணியிருப்பாங்க, தோட்டமும் வச்சுருப்பாங்க. அந்த மாலை நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக தோட்டத்தில் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க, அது புல் தான், கீழே மண் தான் இருக்குது, அந்த தண்ணி வீணாகாது, நிச்சயமாக நிலத்துக்கடியில் போய் சேரும் அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே தண்ணி போயிட்டு இருக்கும். வீடுகளில் மிகப்பெரிய வித்தியாசம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ என்னோட தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 500 பேருக்கு தேவையான குடும்பங்களுக்கு தேவையான வீட்டையும் ஒருத்தனே கட்டி வச்சதுக்கு பார்த்துருக்கேன். மிகச்சிறிய வீடையும் நான் பார்க்குறேன். இதை போன்று இஸ்ரேலில் கிடையவே கிடையாது. அனைவருக்குமே கார்கள் உண்டு. என்னுடைய முதலாளியுமே காரில் வருவார். BMW காரில் என் முதலாளி வருவார். அந்த நிறுவனத்தில் அந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வருவாங்க. அவர்கள் சுபாரு காரில் வருவாங்க. அவங்களும் காரில் தான் வருவாங்க. அவர்களுக்கு தேவையான இந்த இயந்திரம் போன்ற பொருளை அந்த காரில் வச்சுக்கிட்டு தான் அவங்களும் வருவாங்க. அனைவருக்குமான கார்கள் உண்டு.
வெள்ளிக்கிழமை வரைக்கும் கடினமான உழைப்பாக இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலே அந்த விடுமுறையை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பூரா ஆட்டம் தான். சனிக்கிழமை நல்லா ஓய்வெடுத்து தூங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வந்துடுவாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லோருக்குமே உண்டு. இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படிலாம் கிடையாது. சராசரியாக நல்ல வருமானம் சீராக எல்லோருக்குமே இருக்கும். அதை தாண்டி கல்வி மருத்துவம் என்பது அனைவருக்கும் அங்கே ஒன்று. இவருக்கு ஒன்று, பிரதமருக்கு ஒன்று, கோடீஸ்வரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. கல்வி மற்றும் மருத்துவம் ஒரே போன்று அனைவருக்கும் இருக்கும். இந்த ஆடம்பர திருமணத்தை நான் இஸ்ரேலில் பார்த்ததே இல்லை. கல்யாண மண்டபத்தை பார்த்ததில்லை. இப்படி கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக வாடகை கொடுத்தா கல்யாண மண்டபம் எடுக்கணுங்கிற நிலை அங்கே எதுவுமே கிடையாது. மருத்துவம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுருப்பாங்க. 2 முறை அனுபவம் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. ஒரு தடவை பல்வலின்னு போனேன், ஒரு தடவை வயிற்றில் வந்து அந்த சின்ன கல் அடைச்சிக்கும், அதுக்காக போனேன். 2மே மிக வலியை தரக்கூடியது. ரொம்ப வலிச்சாதான் மருத்துவமனைக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக போகிற பழக்கம் இருக்குது. பல்வலிக்கு போனப்போ ஒரு யூத் ஆஸ்பத்திரி தான், அதெல்லாம் எல்லாமே இலவசம் தான், கூட்டிட்டு போயிருந்தாங்க. தொழிலாளருக்கான மருத்துவமனை அது. பல்வலின்னு சொன்னேன், மேல் பல் கடவா பல்ல பிரச்சனையாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு சின்ன ஊசி போட்ட மாதிரி ஞாபகம். பேசிக்கிட்டே இருந்தார். இந்த பல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கேப்பா அப்படின்னு ஆங்கிலத்தில் பேசினார். பேசிக்கிட்டு என்ன பண்ணார். அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு, அந்த பல்லு வந்து எங்கேயோ போய் சிக்கிக்கிச்சு, உனக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணும், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. எனக்கு உண்மையாகவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம வேலை செஞ்சாதான் சம்பளம், வீட்டுக்கு சாப்பாடு அப்போ இருந்தது. இந்த சூழலில் அறுவை சிகிச்சைங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே காமிச்சார். இந்த பல்லை பிடிங்கிட்டேன்னு காமிச்சாரு. உண்மையாகவே பல்லை பிடுங்கினார் என்ற உணர்வு எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதை தாண்டி வயிற்றில் கல்லடைச்சிக்கிச்சு, ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். இதே போல் அரசு ஆஸ்பத்திரி தான். என்கிட்ட வந்து அந்த மருத்துவர் பேசினார். 2-3 கேள்வி கேட்டார். வலி வந்து குறையுது ஏறுதுன்னு இருக்கா இல்லை ஏறிக்கிட்டே இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வலி ஏறிக்கிட்டே இருக்கு, குறையவே மாட்டேது அப்படின்னேன். ஒரே இடத்துல இருக்கா, எல்லா பக்கமும் வலிக்குதான்னு கேட்டார். ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னேன். அப்படியா அப்படின்ட்டு படுக்க வச்சுக்கிட்டு இந்த குளுக்கோஸ் ஏற்றுவாங்க இல்லையா, அதை போல் ஒன்று வச்சாங்க. என்னையும் மறந்து தூங்கிட்டேன். ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தேன். உயிர் போகிற வலி இருந்தது, ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன வழியில் நான் இறங்கிட்டேன் கீழே. உடனே டாக்டர் சொன்னார், உனக்கு வந்து கல் அடைச்சிருந்தது, சிறுநீர் செல்லும் பாதையில், அதை கரைச்சிட்டோம். ஒரு நாள் எப்போவாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த கல் வந்து சிறிய அளவில் வெளியே விழுகும். நீ அதை எட்டு வந்து எங்ககிட்ட கொடு, நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவர்கள் சொன்ன போல கல் வந்துச்சு, நான் அதெல்லாம் எட்டுக்கொண்டு போய் கொடுத்து ஆராய்ச்சி பண்ண போல இன்றைக்கு வரைக்கும் கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன். இதெல்லாம் வந்து பிரமிப்பூட்டும். இந்த வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் இஸ்ரேல் வந்து டென்மார்க்கை போன்றோ, சுவிட்சர்லாந்தை போன்றோ, அல்லது நார்வே போன்றோ, ஹாலந்து போன்றோ மிக அழகான நாடு இல்லை. இஸ்ரேல்லையே இந்த அளவுக்கு வாழ்க்கை முறை இருக்குன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்படி நிஜமாக நீங்கள் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்றால் விரும்பியதை சாப்பிட வேண்டும், விரும்பியதை உடுக்க வேண்டும், சரிசமமாக எல்லோரும் வாழ வேண்டும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இவனுக்கு ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் உண்மையான சிந்தனை உள்ள செயல் வீரனை தேர்ந்தெடுக்கணும், கூத்தாடிகளே அல்ல. அந்த வித்தியாசத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் பேசினேன். அதுவுமே நீங்கள் கொடுக்கின்ற இடம் வந்து கூத்தாடிகளை அவன் என்னமோ மிகப்பெரிய அளவில் சிந்திக்க, அவனை சிந்திச்சு பேச வைக்குது, மக்களை நாய் என்று சொல்ல வைக்குது. இது இஸ்ரேல் வாழ்க்கையை போன்ற ஒரு சிறப்பான வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும், உலக மக்களும் வாழ வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசைலாம். இந்த பதிவை கொடுக்க காரணமே கூத்தாடி கோமாளி லாரன்ஸ் கொடுத்த பேட்டி. நரம்பு தளர்ச்சி வந்தது போல ஒரு நடனம் ஆடுவான். அந்த நடனமும் அவனுக்கு சொந்தமான நடனம் கிடையாது. அமெரிக்காவில் அதுக்கு பல வருஷம் முன்னாலேயே அந்த போன்ற நடனத்தை ஆடி இருக்காங்க. அதை காப்பி அடித்து நரம்பு தளர்ச்சி வந்த நோயாளி மாதிரி ஆடுபவன் தான் இந்த லாரன்ஸ். இவனோட ஆட்டத்தை வந்து கோபி சுதாகர் ஓட்டியிருக்காங்க, நல்லா பாருங்க.
மிக சிறந்த காமெடியாக இருக்கும். உண்மையாகவே கோபி சுதாகர் ஒரு தீர்க்க தரிசிகள் தான். அப்படி அவனை மாஸ்டர்னு சொல்லிக்குவான். நிஜத்தில் டீ மாஸ்டர், நமக்கு டீ போட்டு குடிக்கின்ற மாஸ்டர், புரோட்டா மற்றும் சமையல் மாஸ்டர்கள் இவனை போன்ற மாஸ்டரை விட பல ஆயிரம் மடங்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்கள். டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், சமையல் மாஸ்டர், இவனெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையற்ற ஆணிகள் தான் சொல்லணும். இவன் என்ன தகுதி வச்சுக்கிட்டு இந்த மக்களை பேசலானே புரியல. இவனுக்கு 2 தகுதி இருக்கு. சுயமா பார்த்தீங்கன்னா இல்லாத பேய்களை இருப்பதாக காண்பித்து வரிசையா படம் எடுக்கிறான். வரிசையா பேய்கள் 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 சொல்லி ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு புறம்போக்கு கருத்தை நம்ம மீது திணிப்பான். அதை தாண்டி நடிகைகளை இவனை போல ஆபாசமாக காட்டியவன் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நடிகை ஸ்னேகா இவனுடைய திரைப்படத்தில் அவ்வளோ ஆபாசமாக காட்ட வச்சிருப்பான். இது 2 தான் இவனுக்கு சொந்தமான ஒன்று. அதை தாண்டி நரம்பு தளர்ச்சி வந்தது போல ஆடுவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் பேசுனதை கேட்டப்ப எனக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. இப்படி என்னால் பார்க்கப்படும் கோமாளி அவனை எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி அவன் பேசும்போது தான் தெரிஞ்சது. அவனோட பேட்டி எடுத்தாங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, தாவேகா பற்றி விமர்சனம் வருது, அதை பற்றி கருத்து கேட்கும்போது இந்த பதிலாக சொன்னான். அதுக்கு முன்னால் அரசியல் வருவது பற்றி, முதலமைச்சராக வருவது பற்றி அவன்கிட்ட கேட்கும்போது என்ன பதில் சொன்னா, எனக்கு நிறைய கமெண்ட் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வராமல் வேற யார் வர முடியும் அப்படிங்கிறான். அப்போது இங்குள்ள மக்கள் எல்லாத்தை விட இவன் உயர்ந்தவன் என்று கற்பனையில் இந்த கோமாளி வாழ்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது என்ன தவிர வேறு யார் இருக்கா முதல்வர் பதவிக்குங்கிற அளவுக்கு இவன் பேசலாம். அப்புறம் விமர்சனம் பற்றி பேசும்போது, விமர்சனம் பண்ணுபவர்கள் அவர்களுடைய தகுதியை சிந்தித்து பார்த்துவிட்டு தான் விமர்சனம் பண்ண வேண்டும், அதான் அவர்களை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தகுதி என்பது அவரவர் தகுதி அவரவருக்கு போதுமானது. பிரதமருக்கு என்ன தகுதி இருக்கோ, முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கோ, அதே தகுதி தான் கழிவறையை சுத்தம் செய்வதற்கும் உண்டு. அவரவருடைய பாத்திரம் இந்த உலகத்திற்கு தேவையானது. அதனால தகுதியில் இவன் மேலே இவன் கேளன்னு சொல்லி சிந்தனையற்ற மூடன் மட்டுமே பேசுவான். எல்லோருமே சரிசமம். அப்போ இவங்களை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு தனி தகுதி வேணுமா, நமக்கு கொம்பு முளைக்கணுமா, எதை போல பைத்தியமாக பேசிட்டு இருக்கான். அதை தாண்டி கடைசி அவன் சொன்னதுதான், இந்த மக்களை பற்றி பேசும்போது, விமர்சனம் செய்யும் மக்களை பற்றி பேசும்போது, இந்த விமர்சனம் பண்றவங்களெல்லாம் நாய்களோடு ஒப்பிட்டு தெரு நாய்களை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கணும். சில தெருநாய்களுக்கு பிஸ்கட்டை போடணும், சில தெருநாய்களுக்கு பிரியாணி போட்டால் தான் அமைதியாக இருக்குன்னு சொல்லி இப்படி தாவேக்காவை விமர்சனம் செய்யும் மக்களை, இந்த கோமாளி கூத்தாடிகளை விமர்சனம் செய்யும் மக்களை நாய்களோடு ஒப்பிட்டு பேசுனது தான். அதான் நான் சொன்னேன், இவனுகளை உயர்ந்த பிறவி என்று நினைத்து கொள்வது, மக்களை எல்லாம் அவர்களை ரசிக்க பிறந்த பிறவிகள் என்று நினைப்பது தான் இவனுடைய பிறவியின் சாபம்னு சொன்னோம். என்னுடைய பார்வையில் கோமாளிகள் கூத்தாடிகள் இந்த சமுதாயத்திற்கு வேண்டாத ஆபாசத்தை வன்முறையை பரப்பினவனுங்க. இதை தாண்டி இவங்களோட கற்பனையே வேற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல மனிதனின் கற்பனை இருக்காது. இந்த ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவி செத்தப்ப இந்த கமலஹாசன் ஒரு பேட்டி கொடுத்தான். என்ன பேட்டி கொடுத்தான் அப்படின்னா, இது அவனா வாயால் பேசினது. எல்லோருமே சொல்றீங்க உலகத்தில் சிறந்த ஜோடி அப்படின்னா கமலஹாசனையும் ஸ்ரீதேவி சொல்லுவீங்க. ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. ஸ்ரீதேவி எனக்கு தங்கையை போன்றவர் பேட்டி கொடுத்தான். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான கருத்தை அவன் பேசலாம் பார்த்தீங்களா. அவனுடைய ஆபாச நடவடிக்கையை நியாயம் கற்பித்து பேசுவது. தங்கச்சி நினைச்சாலே தங்கச்சி தான், அப்படி நடிக்கவே முடியாது. நடிப்பா இருந்தா கூட, வேற எந்த செயலா இருந்தா கூட தங்கச்சின்னு நினைச்சா தங்கச்சி தான். அவ்வளோ தூரம் கட்டி பிடிச்சி புரண்டு தடவி மகிழ்ந்துக்கிட்டு தங்கச்சியை போன்றவன் பேசுறதெல்லாம் இவனுங்களுக்கு மட்டுமே இந்த இழிவான சிந்தனைகள் எப்பவுமே இருக்கும். இந்த பதிவு இந்த லாரன்ஸ் பேட்டி நாயின்னு சொன்னியே,
கட்டுக்கலங்காத கோபம் வந்துச்சு, அதனால தான் பதிவு பண்ணேன். இதில் வேற அவன் அடுத்த முதலமைச்சர் என்ற கனவுல இருக்காங்கும் போது இதை விட பெரிய சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். இவனையெல்லாம் நிச்சயமாக செருப்பால் அடித்து மாநிலத்தை விட்டு நிச்சயமா விரட்டணும். மக்களை நாயோடு ஒப்பிட்டதுக்கு நிச்சயமா அவனை கைது பண்ணும். இந்த நரம்பு தளர்ச்சி ஆட்டம் ஆடும் இந்த கோமாளியை கைது பண்ணும். சிறிய அளவில் தான் இஸ்ரேலில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு பண்ணேன். அதை போல ஒரு வாழ்க்கை நிச்சயமாக சொல்லுவேன், சொர்க்கத்தை போன்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க இஸ்ரேல் சாக்கடையில் பாலும் தேனும் ஓடும் அப்படிம்பாங்க. அவங்க குப்பை தொட்டியில் கொளுத்த பூனைகள், ஒரு குப்பை தொட்டியில் ஆரோக்கியமாக 10க்கு மேலே பூனை இருக்கும். இங்கே நான் பார்த்தது போல சாப்பிடாத ஒரு ஒல்லியான நாய்கள், எலும்பும் தோலுமான நாய்கள், பிற பிராணிகளை நான் பார்த்ததே கிடையாது. தெருவுலையுமே எல்லாமே கொழுன்னு இருக்கும். இது போன்ற நடக்காது. நிச்சயமாக அந்த சொர்க்கம் போன்ற வாழ்க்கை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் பரப்பன எல்லாவற்றுக்கும் வேண்டும் என்றால் கூத்தாடி கோமாளியை தவிர்த்து நிஜ சிந்தனைகளை, ஒரு சிறப்பான சிந்தனை உள்ள செயல் வீரனை மட்டுமே மாநிலத்தை ஆள தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்றிகள்.